ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு மட்டுமே ரொம்ப ஈஸியான பஞ்சு போல் சாஃப்டான கேக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. இந்த கேக் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை எடுத்துக்கோங்க. இந்த ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடி பண்ண ரவையை வேறொரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் அரை கப் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு அரை கப் சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. அரை கப் சர்க்கரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சர்க்கரை பொடியும் ரவை பொடி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ரவை எடுத்து அதே கப்பில் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை, ரவை, பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 1/4 கப் ஆயில், ரீஃபைன்டு ஆயில், 1/4 கப் வாசனை இல்லாத ரீஃபைன்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆயில் இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் நம்ம மாவில் மேலே இந்த மாதிரி நல்லா மிதங்காத மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு குக்கர் ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு குக்கர் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ இதை நம்ம 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம கேக் டின்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே. இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க, அலுமினியம் கேக் டின். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கேக் டின் இல்லை அப்படின்னா அடியில் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த கோதுமை மாவு அடியில், சைடில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேக் டின் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கேக் மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னில் ஊற்றிக்கோங்க. இந்த கேக் மாவை கேக் டின்னில் ஊற்றுனதுக்கப்புறமா 2 தடவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேக் டின்னை நம்ம குக்கரில் இருக்கிற ஸ்டாண்ட் மேலே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுக்கோங்க. குக்கர் மூடியில் கேஸ்கட்டும் விசிலும் போடக்கூடாது. இதை 40லேருந்து 45 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே மூடியை ஓப்பன் பண்ணி இந்த கேக் மேலே நான் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். இது நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ நம்ம 45 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி கேக் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. கத்தியில் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா கேக் நல்லா வெந்துருச்சு. கரெக்டாக 45 நிமிஷத்தில் குக்கரில் கேக் வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த கேக் நல்லா ஆற வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம கேக் டின்லேருந்து எடுக்கும்போது கேக் நல்லா ஒட்டாமல் வரும். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. சுற்றிலுமே இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. கத்தி வச்சு நல்லா எடுத்ததுக்கப்புறமா கேக் டின் இந்த மாதிரி கமுத்தி போட்டு கை வச்சு எடுத்திங்கன்னா கேக் நல்லா ஒட்டாமல், கேக் உடையாமல் நல்லா அப்படியே வந்துருங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கேக் ரெடி ஆயிடுச்சு.
இந்த கேக் வந்து கேக் டின்ல கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. அப்படியே நல்லா வந்துரும் கேக்கு. நம்ம எடுக்கிற பாத்திரத்த பொறுத்து இந்த கேக் வேகுற டைமு மாறுபடுங்க. நீங்க நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கேக் வெந்துரும். குக்கர் எடுத்தா ஒரு 45 நிமிஷம் ஆகும். ரொம்ப சாஃப்ட்டான, பஞ்சு மாதிரி ஈஸியான கேக் ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்குங்க. செய்யறதுமே ஈஸிங்க. வீட்ல இருக்கிற பொருட்கள மட்டுமே வச்சு சூப்பரான பஞ்சு போல கேக் ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பா இந்த கேக் ரெசிபிய நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கேக் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.